வணக்கம் எல்லாருக்கும். நான் சுனிதா அண்ட் ஆதி வந்து மாம் லைஃப் டு பாஸ் லைஃப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் எடுத்த டாபிக் வந்து ஹவு இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து எப்படி ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுது, அதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து எப்படி கோப்பப் பண்ணுறோம், எனக்கும் அதுக்கும் 9 to 5 ஜாப் இருக்குது. ஸோ அது அப்பார்ட் ஃப்ரம் தேட் நாங்கள் வந்து இது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அதை பற்றி பேச போகிறோம். அண்ட் ஐ வில் ஜஸ்ட் ஹேண்ட் இட் ஓவர் டு ஆதி. ஆதி, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன். ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து 2 பேருமே ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறோம். பட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பட் எல்லாருக்கும் வர்ற ஒரு கொஷின், ஃபுல் டைம் பண்ணுறப்ப எப்படி ஃபுல் டைம் பண்ணுறப்ப நம்மகிட்ட இருக்கிற சேலஞ்சே நம்மகிட்ட என்ன கிடையாது, டைம் கிடையாது. ஓகே, ஆனால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணுங்கிற ஒரு ஆசையும் இருக்குது, ஆனால் டைம் கிடையாது. பட் அப்படி இல்லைனாலும் நம்மக்கிட்ட ஒரு டிசையர் இருந்தால் கண்டிப்பாக ஆன்லைனில் நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். ஐ திங்க் லாஸ்ட் 1.5 இயர்ஸாக நானும் சுனிதாவும் இதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். ஜென்ரலாக நம்ம ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் தான், மேபி அந்த சிஸ்டம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குமோ, பிகாஸ் ஆன்லைன் சொல்கிறதுனால அது எனக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குமா, இல்லை என்னை ரொம்ப ஹெவியாக சேல்ஸ் பண்ண சொல்லிடுவாங்களா, இல்லை ஐயோ நைட் ஷிஃப்ட் நான் ஒர்க் பண்ணணுமா, இல்லை ஃபுல் டேயும் நான் ஆன்லைன்லேயே இருக்கணுமா, அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன செய்யும், மைண்டில் வந்துட்டு இருக்கும். அப்படி யாருக்காவது வந்து உங்களை ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா இன்னைக்கு வந்து எங்களோட செஷன் நீங்கள் பாருங்க, எப்படி ஃபுல் டைம் பண்ணியும் அந்த பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், எங்களோட பிஸ்னஸ் மாடலை வச்சு பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நீங்கள் நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓவர் டு யூ சுனிதா. மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணி. சாரி. ஸோ கண்டிப்பாக எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து இப்போது ஆதி சொன்னாங்க, லைக் நைட் ஷிஃப்ட் இருக்குமோ இல்லைன்னா சேல்ஸ் பண்ண வேண்டியது இருக்குமோ, அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த பிஸ்னஸ் வந்து. மெயினாக எனக்கு பிடிச்ச இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆஸ் அ ஆன்லைன் பிஸ்னஸ் ஓனருக்கு. ஸோ எனக்கு பிடிச்சது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஆட்டோமேஷன். அண்ட் அதனால வந்து எங்களுக்கு நிறைய டைம் ஃப்ரீடம் கிடைக்குது. ஸோ இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா 90% எல்லாமே வந்து ஆட்டோமேஷன். பேக்கெண்டில் வந்து அட்மின் டீம் இருக்காங்க. ஸோ தே டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். நம்ம பண்ண வேண்டியதே ஒன்லி வந்து வி ஹாவ் டு மேக் ஷோர் இந்த பிஸ்னஸ் எக்ஸிஸ்ட் பண்ணுறது. அது வந்து நம்ம வந்து ஆன்லைன் எனி பிளாட்ஃபார்ம், எந்த பிளாட்ஃபார்மும் எடுத்துட்டு அது வச்சுல வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இல்லைனா அட்வர்டைஸிங் பண்ணலாம், எனி திங் யூ கேன் டூ இட், போஸ்டிங்ஸ் பண்ணலாம். ஸோ அது தட் இஸ் த ஒன்லி ஜாப் ஹியர். மற்றபடி அந்த ப்ராடக்ட் ஷிப்பிங், இல்லைனா லேபிளிங், இன்வென்ட்ரி சிஸ்டம், அதுக்கப்புறம் உங்களது ரெஜிஸ்ட்ரேஷன், சேல்ஸ் ஃபனல், எதுவுமே வந்து நம்ம வி நீட் நாட் வரி அபவுட் இட், பிகாஸ் அது எல்லாமே வந்து இட்ஸ் டேக்கன் கேர் ஆஸ் பார்ட் ஆஃப் தி ஆட்டோமேஷன். இது எல்லாமே நம்மளுக்கு செட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ஈவன் பிஸ்னஸ் பேஜ், நம்ம பிஸ்னஸ் பேஜோட சேல்ஸ் ஃபனல், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்கள் வாட்எவர் பிளாட்ஃபார்ம், எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ண போகிறீங்களோ, யூடியூபோ, ஃபேஸ்புக்கோ, இல்லைனா ட்விட்டரோ, வாட் எவர் இட் இஸ், அது எப்படி பண்ணோம் அது எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்டு, அதை வந்து எப்படி ஆட்டோமேஷன் ஒர்க் ஆகுது அது எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. தட் இஸ் பார்ட் ஆஃப் தி பேக்கேஜ் இந்த பிஸ்னஸ் ஓடுது. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா டைம் ஃப்ரீடம் கிடைக்குது. ஸோ பிகாஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. யூ ஆர் நாட் ஸ்பெண்டிங் எனி டைம் இது எப்படி பண்ணணும், இல்லைனா அது எப்படி க்ரியேட் பண்ணணும், சேல்ஸ் ஃபனல் அது மேனேஜ் எப்படி பண்ணணும், சேல்ஸ் ஃபனல் எதுவுமே நம்ம வந்து வி நீட் நாட் வரி அபவுட் இட், பிகாஸ் அது வந்து எல்லாமே பேக்கெண்டில் அட்மின் டீம் வந்து தே டேக் கேர் ஆஃப் இட். வி ஹேவ் எ ஹியூஜ் அட்மின் டீம். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் எ ஹியூஜ் கம்யூனிட்டி ஆஃப் 267 இப்போ ஆயிடுச்சு 267K people globally. ஸோ யூ கேன் இமேஜின் இவ்வளோ பெரிய கம்யூனிட்டியை மேனேஜ் பண்ணோன்னா எவ்வளோ பெரிய அட்மின் டீம் இருக்கும். ஸோ இட்ஸ் எ ஹியூஜ் பேக்கெண்ட் டீம், தோஸ் டு டேக் கேர் ஆஃப் தி கம்ப்ளீட் ஆட்டோமேஷன். ஸோ எனக்கு பிடிச்சது அது, பிகாஸ் அதனால் வந்து ஐ எம் நாட் வரிட் லைக் நான் வந்து இந்த டைமில் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணியானோ. இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு மீ. ஐ மேனேஜ் த வே ஐ வாண்ட். இந்த டைம் ஃப்ரீடம் இஸ் மை மெயின் ரீசன் நான் இந்த பிஸ்னஸ் செலக்ட் பண்ணதுக்கு. ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால, ஸோ ஆதி வந்து செகண்ட் பெனிஃபிட் அவங்க பிடிச்சது பெனிஃபிட் பற்றி பேசுவாங்க.
எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங். பிகாஸ் நான் வந்து ஹோட்டல் பேக்ரவுண்ட்ல இருந்ததுனால, இந்த ட்ரெய்னிங் தான் அ கேம் சேஞ்சர் மாரி இந்த பிசினஸ்க்கு. பிகாஸ் எல்லாமே ஒரே பாக்ஸ்ல நம்ம எதுக்குமே அ டே 1ல இருந்து எப்படி நம்மளோட ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளோட பிராண்ட எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல, எல்லா சோசியல் மீடியாலயும். நீங்க Facebookஆ இருக்கட்டும், Instagram, TikTok, LinkedIn எந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கமோ, அது மாதிரி நம்மள எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு, நம்மள பிராண்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு இருக்கிற எல்லா ட்ரெய்னிங் டூல்ஸுமே அங்க என்னது நம்மளுக்கு இருக்குது. நம்ம இன்னொன்னு இருக்கலாம். ஓகே ட்ரெய்னிங் இருக்கு. நாங்க தான் ஆல்ரெடி ஃபுல் டைமா வொர்க் பண்றோம். எப்படி எங்களால படிக்க முடியும்? அப்படிங்கிற ஒரி நம்மளுக்கு அதுல தேவையில்ல. பிகாஸ் ட்ரெய்னிங் வந்து இட்ஸ் அ ரெக்கார்டட் ட்ரெய்னிங். எப்போ எதுல நம்ம ஸ்டாப் பண்றோமோ திரும்ப நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குது அப்போ போயிட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை நம்ம பார்த்துக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, அந்த ட்ரெய்னிங்னு சொன்ன உடனே இன்னொரு கொஸ்டின் எல்லாருக்குமே வரும். ஓ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியால தான் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்றோம்னு சொல்றோம். மேபி அந்த ட்ரெய்னிங் வந்து அவுடேட்டடா இருக்குமோ? அந்த ஒரிஸ்மே இதுல கிடையாது. பிகாஸ் நம்மளுக்கு வந்து வீக்லி வந்து நம்மளோட மாஸ்டர் மைண்ட் செஷன், டிராப் இன் செஷன்ல எல்லாத்துலயுமே வந்து கரண்டா சோஷியல் மீடியாவோட எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் நம்மளுக்கு தி கீப் அப்டேட்டிங் இட். அதனால நம்ம எதுவும் அவுடேட்டடா இருக்கிறதுக்கு என்ன கிடையாது, இந்த சிஸ்டத்துல வாய்ப்பே என்னது கிடையாது. இது வீடியோ பேஸ்ட் ட்ரைனிங். பிகாஸ் இதுக்கு வந்து யாரா இருந்தாலும் இந்த ட்ரைனிங்கை பண்ற மாதிரி அந்த எவ்ரிடே பீப்புளுக்கு நார்மலா ஒரு டே டு டே ரொம்ப ஹைலி எஜுகேட்டட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நார்மல் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஒரு ட்ரைனிங் சிஸ்டம். பிகாஸ் ஏன் இந்த ட்ரைனிங்கை நான் அடிக்கடி சொல்வேன்னா, இந்த பிஸ்னஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பத்தி எனக்கு எந்த நாலேஜுமே கிடையாது. ஃபேஸ்புக் வந்து ஒரு டெட் அக்கௌண்ட் மீன்ஸ் எனக்கு நான் எதையும் யூஸ் பண்ணதில்லை, எனக்கு தெரியாது, அதுல எனக்கு தெரியாது, அதனால நான் பண்ணதில்லை. பட் இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் வந்த பிறகு டெஃபினட்டா ஒரு ஸ்கில்லை நான் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். அப்படின்னா பிஸ்னஸ்ல ஏர்ன் பண்றதுக்கு கத்துக்கிட்டதோட அடிஷ்னலா ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணியிருக்கேன் இந்த பிஸ்னஸ்லனா, அது வந்து இந்த ட்ரைனிங் வந்து நான் ரொம்ப சொல்லணும்னு விருப்பப்படுறேன். சுனிதா, நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. பட் எப்படி இதை யாராவது கைட் பண்ணுவாங்களா அப்படிங்கறத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சுனிதா. ஸோ ட்ரைனிங் வந்து இவ்வளோ எக்ஸ்டென்சிவ் ட்ரைனிங் கொடுத்த பிறகும் உங்களுக்கு ஏதோ டவுட்டு, ஏதோ உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா உங்களுக்கு லைஃப் டைம் மென்டர் அண்ட் கோச் இருப்பாங்க. அவங்க வந்து யூ கேன் ரீச் தெம் அட் எனி டைம். அவங்க தே ஆர் தேர் டு கைட் யூ அண்ட் அவங்க தவிர லைக் திஸ் ஆர் தி கோர் பீப்புள், மெயின் பீப்புள் உங்களுக்கு இம்மீடியட் ரீச் அவுட்க்கு. அது தவிர யூ ஹாவ் யுவர் இம்மீடியட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் யார் லைக் ஹூ கேன் ஹெல்ப் யூ அவுட். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஹோல் கம்யூனிட்டிஸ் த பிகாஸ் எங்களது காமன் லாட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் அதை எங்கள் எல்லா கம்யூனிட்டியும் லிங்க் ஆகிறாங்க. அந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு வி ஹாவ் டெய்லி லைக் ட்ராப்இன்ஸ் இருக்கும் உங்களுக்கு, வீக்லி மாஸ்டர் மைண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதை தவிர உங்கள் கோச் வந்து வீக்லி கால்ஸ் மீட்டிங்ஸ் எடுப்பாங்க. அது தவிர நீங்கள் டைரெக்டாக உங்களை ரீச் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் எவ்ரி திங் இஸ் லைஃப் டைம். ஸோ இட்ஸ் நாட் நீங்கள் பிஸ்னஸ் ஜாயின் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் யூஆர் லாஸ்ட். ஸோ திஸ் எவ்ரி திங் நான் சொன்னது லைக் ட்ராப்இன்ஸ், மாஸ்டர் மைண்ட்ஸ், யோர் வீக்லி கால்ஸ், உங்கள் கோச்சோட மீட்டிங், யோர் கோச் மென்டரோட இன்ட்ராக்ஷன், தட் இஸ் எவ்ரி திங் ஃப்ரம் டே ஒன்லேருந்து எப்போ வரைக்கும் உங்களுக்கு வேணும். லைக் சில பேர் லைக் இந்த பிஸ்னஸ் 9 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க, 8-9 இயர்ஸாக பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மோஸ்ட்லி கோச் தேவையில்லை பிகாஸ் தேர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் தேர் ஏர்னிங் லைக் ஸ்கை ராக்கெட்டிங் இன்கம். ஸோ அவங்களுக்கு அதை கண்டிப்பாக மென்டர் கோச் அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் அவங்களுக்கு அப்பயும் அவங்களுக்கு வேணும்னா ஸ்டில் த மென்டர் இஸ் ஸ்டில் தேர், கோச் இஸ் ஸ்டில் தேர். ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் மென்டர் கோச் இருப்பாங்க கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு, ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. இந்த ட்ரைனிங் தவிர விச் இஸ் அ ரெக்கார்டட் ட்ரைனிங் ஆதி சொன்ன மாதிரி. ஸோ யூ ஆர் நெவர் லாஸ்ட் அண்ட் யூ டோன்ட் ஃபீல் தட் ஓகே நான் என்ன பண்ணணும், ரைட்? ஸோ யூஆர் நெவர் இன் தட் டைப் ஆஃப் சுச்சுவேஷன் பிகாஸ் உங்களுக்கு அவ்வளோ கைடன்ஸ் அண்ட் அவ்வளோ கோச்சிங் கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் ஆதி சொன்ன மாதிரி ஐ வாஸ் ஜீரோ இன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். எனக்கும் லைக் நன் ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ், இப்பயும் எனக்கு எந்த அக்கௌண்ட்டு கிடையாது, ஒன்லி ஃபேஸ்புக் மட்டும் தான் இருக்குது. ஐ டென்ட் கிரியேட் எனி திங் எல்ஸ் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ அதுவும் எனக்கு டெட் அக்கௌண்ட்டாக இருந்தது. இட் வாஸ் நாட் ஆக்டிவ். பட் இட் இஸ் அந்த ட்ரைனிங்னால அண்ட் ஆல் தி கைடன்ஸ்னால வி போத் ஆர் ஸோ கம்ஃபர்டபுள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. தேர் இஸ் நோ லைக் issues, okay, I'm lost எனக்கு தெரியல, எதுவுமே கிடையாது. Everything is been taught like
ஸ்மால் கிட்டுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும். அண்ட் அதை தவிர யூ கேன் ஆல்சோ ரீச் அவுட் டு யுவர் மென்டர் ஆர் கோச் who are there for lifetime to guide you. So that is again a very very helping thing, because in the this business, Netika, I was talking to one of my lead. So she is a housewife, and அவங்களுக்கு I think 3 பசங்க நினைக்கிறேன். 12 years, 10 years and 4 years இதை சொன்னாங்க, ஞாபகம் இல்லை, தேர்ட் சைல்ட். ஸோ அவங்க ஸ்கூல் டீச்சர், அண்ட் ஷி வாஸ் சேயிங் தட் எனக்கு லைக் ஐ எம் நாட் யூஸ்ட் ஆஃப் தோ ஷீ இஸ் அ ஸ்கூல் டீச்சர், மீன்ஸ் ஷீ இஸ் நாட் அ ப்ராப்பர் டீச்சர், த ஹெல்பிங் டீச்சர் மாதிரி போவாங்களா அந்த மாதிரி டீச்சர். So she doesn't have like online experience, right? So then I have to so that's what I said, like everything is been taught. கவலைப்பட அவசியம் கிடையாது, like because you have 3 children, உங்களுக்கு டைம் கிடைக்காது, okay, nothing, because உங்க comfort zone la the recorded training இருக்கிறதுனால you can do it anytime, and you can reach out to your mentor and coach 24/7. Of course, be cautious. night la midnight la phone பண்ண அவசியம் கிடையாது, but of course they are available. இல்லைனா கூட because in the business global இருக்கிறதுனால and எங்களுக்கு common platform இருக்கிறதுனால you can post that question in any of the platform. So some time zone will be awake and you will get an answer, right? So இப்போ நைட் இங்கே இருக்கலாம், ஆஸ்திரேலியா it will be a morning. So we have a huge community in Australia also. So they can answer, right? So it's not okay and coach mentor illa for some time. Still you're not lost. You have the whole community to help you. So that is one of the key, another key benefit in this business for all working women. Because சில பேர் 9 to 5 job இருக்கிறதுனால they work, வீட்டுக்கு வந்துட்டு வீட்டு வேலை பண்ணிட்டு then they start doing it, which is a bit late in the beginning சொல்றேன் நான். So but still people are there to help you. The global business இருக்கிறதுனால you can reach out to anybody at any time. So yeah. அப்புறம் இன்னொன்று இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறதுனால ஒரு ட்ரைனிங்காக இருக்கட்டும், இப்போ பிஸ்னஸில் நம்ம ஃபேஸ்புக் பேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அந்த பர்டிகுலர் டைம் எல்லாமே நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பிஸ்னஸ்குள்ளே வந்த பிறகு அதை ஐ திங்க் நம்ம எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், ஓகே இந்த பர்டிகுலர் டாஸ்க் அன்னைக்கு பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி வச்சுட்டா இட்ஸ் ஓகே, அது பாட்டில் நம்ம பேஜ் ரன் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்ப அதெல்லாம் நம்ம செட் பண்ணுறதுக்கு ஒரு இருக்கு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே இப்போ நம்ம இன்கேஸ் நம்ம we wanted to go back to our home country for vacation, அந்த டைம் நம்மளுக்கு ஒரி கிடையாது. பிகாஸ் இந்த பிசினஸ் எங்க இருந்து வேணாலும் நம்ம நினைச்சல we can work from anywhere, right? as long வைஃபை லேப்டாப் இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியுதா, ரன் பண்ண முடியும். அந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன செய்யலாம், நம்ம பிசினஸ் பிரேக் ஆகாது. இப்போ வேற ஏதாவது ஒரு பிசினஸ் இருந்தா அதுல அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் தான் இந்த பிசினஸோட ஹைலைட்ஸ் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சுனிதா. இப்போ என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க லைக் she has a shop here. அவங்க இப்போ வெக்கேஷன் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. she is working plus she has a shop. ஸோ அவங்க ஒரு மாதம் வெக்கேஷன் லைக் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஷி ஹஸ் லாட் ஆஃப் கன்சர்ன்ஸ். நான் இப்போ ஷாப் எப்படி விட்டுட்டு போகிறது, ஷி டசன்ட் வாண்ட் டு க்ளோஸ், ஆப்வியஸ்லி ஷி டசன்ட் வாண்ட் டு க்ளோஸ் த பிஸ்னஸ் ஃபார் 1 month. ஸோ இப்போ பேக்கப் அவங்க தேடிட்டு இருக்காங்க, லைக் 1 month யார் ஷாப் பார்த்துப்பாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாது டெஃபினெட்லாக இந்த பிஸ்னஸில். பிகாஸ் யூ கேன் கேரி யுவர் பிஸ்னஸ் எனிவேர் எனி டைம். with just a laptop இருந்தா ஓகே. நானா 99% full mobile தான், mobile and internet. And if you have a laptop, great. But yeah, just a mobile and internet is more than enough. Anywhere you can do this business. And the legal இருக்கிறதுனால of course you will be paying the taxes in the country and நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு. But you can execute vacation time la you can carry your business anywhere. So yeah, that's right. இப்போ சுனிதா, இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இப்போ என்ன எடுத்து இப்போ என்னன்னா நான் ஃபுல் டைமா ஒர்க் பண்றேன், என்னால எப்படி இதை மேனேஜ் பண்ண முடியுதுன்னா டெஃபினட்டா இந்த பிசினஸ்ல இருக்கிற ஃபிளெக்சிபிலிட்டி, ட்ரைனிங் தான். நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஏன்னா பிகாஸ் எனி டைம் எனக்கு எப்போ கம்ஃபர்டபுளா இருக்கு நான் இப்போ ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம என்னோட வீட்டுல இருந்து என்னோட ஒர்க் பிளேஸ் ஒரு 2 hours நான் டிராவல் பண்ணுவேன் எவ்ரி டே, ஒன் வேயே. அப்போ என்னோட மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் என்னோட கம்யூட்ல தான் நடக்குமே எப்பவுமே. மொபைல்ல இப்ப என்னோட பேஜுக்கு நான் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், நிறைய டைம்ஸ் ட்ரைனிங்ஸ் அட்டென்ட் பண்றது, அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா என்ன செய்ய முடியும். கண்டிப்பா நான் யாராவது ஒருத்தங்களுக்கு போய் ஒர்க் பண்றப்ப இதெல்லாம் அந்த கம்ஃபர்ட்லாம் எனக்கு என்ன செய்யாதங்க கிடைக்காது. அதனாலதான் சொல்றேன்,
யாருக்காவது அந்த மாதிரி ஒரு ஹெசிடேஷன் இருந்ததுன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பார்த்தாதான் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா நம்ம ஒரு ஃபுல் டைம் ஜாப் பண்றோம். சைட்ல டெஃபினட்டா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா டிசைர் இருக்கு, எனக்கு எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு, வழியும் என்ன செய்தீங்க, அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இந்த பிசினஸ்ல இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இதை வந்து நம்மளால ரன் பண்ணிட்டு இருக்க முடியுது. இது மேபி இது நம்மளுக்கு சரியில்லாம இருந்ததுன்னா நம்ம இவ்வளவு நாள் நம்ம ரன் பண்ண மாட்டோம். கரெக்டுங்களா? அதனால yeah, and we know like in the community like many people, right, வந்து 3 மாசம் 4 மாசம் like 6 months, like how many of them they have like quit their regular job because this business வந்து it was able to fill their regular income to begin with, and now they are earning maybe 10 times more than 10 or 20 or 30, I don't know. But sometimes, you know, they are earning than their regular income, and it's not like one success story or two success story, it's like thousands and thousands and thousands of success stories. So kandipa like we don't encourage like edthone resign panna solla, but we have like a lot of people who have done that and who are still doing it, and many people retire also because in the business the pension scheme and adala irukadnala people retire after some time. They don't even like do the business because money keeps on flowing in because of the pension scheme activation. Of course aduk effort ponno edthone pension scheme varadu, there is a process for that, and many people they have activated their pension scheme, a monthly pension scheme. Even though you have not touched 65, you start getting it once you reach that level. So நிறைய பேர் வந்து ரிட்டையர்ட் ஆகிடுறாங்க, they don't even do this business but they still keep getting the money. So இல்லை நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. No matter நாங்கள் எவ்வளோதான் அதை பற்றி பேசினாலும் you have to get into that, you have to learn all the பெனிஃபிட்ஸ், எப்படி ஒர்க் ஆகுது, என்ன இருக்குது, அது நீங்கள் உள்ளே வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் தட்ஸ் தி ஹோல் ரீசன் வி ஹேவ் 30 days ட்ரையல் பீரியட். நானும் அதையும் நிறைய வாட்டி அதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ அந்த ட்ரையல் பீரியடில் நீங்கள் வந்து யூ கேன் கம் அண்ட் செக் வாட் இஸ் இட், பிகாஸ் இட்ஸ் லைக் 2 to 3 hours ஆஃப் வீடியோ விச் கிவ்ஸ் யூ த கம்ப்ளீட் ப்ராசஸ், எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கமிஷன் சிஸ்டம் வருது, ஹவ் யூ ஆர் ஜென்ரேட்டிங் த இன்கம், and how you can activate your incentive or the pension. எல்லாமே அதில் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நீங்க இப்போ ஃபுல் டைம் ஒர்க் பண்றீங்க, நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா சொல்ல விருப்பப்படுறீங்களா, எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு ஏதாவது? எனக்கு வந்து மெயினாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அது யூஆர் allocate, லைக் நீங்கள் வந்து அசைன் பண்ணிடுறீங்களா இல்லையா, யூ ஜஸ்ட் create your postings and you schedule it, right? So அது வந்து it works very well for me because நீங்கள் அந்த டைமில் போய் போஸ்ட் பண்ண அவசியம். லைக் இஃப் ஐ வாண்ட் டு டூ இட் லைக் சே டெய்லி at 9 AM ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் டெய்லி 9 AM லாகின் பண்ணிட்டு பண்ண அவசியம் கிடையாது, ரைட்? யூ கேன் schedule it for a week or 10 days or 20 days or as many days you want to schedule, you can schedule it and அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பப்ளிஷ் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ that is I think has helped me a lot. So whenever I find time, I create it, I schedule it. And of course training la also we get lot of ideas, enna post pannom, edu post pannom, there's tons and tons and tons of ideas and guidance. So adanal I have never felt the pain, right? Like okay enak time kedakla post pannadhukku, or you know I'm not doing this. And of course very supportive community. So it all depends how consistent you are and how much effort you're ready to put in. So but of course 9 to 5 job iruknala I'm going very slow. Like sometimes maybe not even 30 minutes I put you know in a day. But those who are doing full time, they put a lot of efforts, 8 hours 9 hours, because that is a full time for them. So yeah. பட் என்னன்னா ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து வர்றப்ப வந்து 100% இதுல ரிசல்ட்ஸ் இருக்கு. பட் அது வந்து இண்டிவிஜுவலோட கன்சிஸ்டன்சி தான். எவ்வளவு ஸ்பீடா இந்த பிசினஸை கத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம யாருமே அந்த ப்ரெஷர் கொடுக்கவே மாட்டோம். எவ்வளவு பொறுமையா எவ்வளவு கத்துக்கிறீங்களோ கன்சிஸ்டன்ட் இருக்கணும். ஒரு நாள் பண்ணிட்டு 2 நாள் பண்ணுவோம் அந்த மாதிரி இருந்தா ஷாப் ஓபன் பண்ற மாதிரி தான். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது. அப்படி இருந்தா நம்ம சக்சஸ் ரேட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் 1 or 2 hours per day வந்து இந்த பிகினிங்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா
இருக்கும். நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, கண்டிப்பா இன்னைக்கு நிறைய மாம்ஸ் வந்து ஒரு சைடு ஹசல் வேணும்ட்டு நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா எங்களுக்கு குயரிஸ் வருது, நாங்க பேசுறோம் நிறைய பேர்கிட்ட. எதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர்றதை காட்டிலும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து இது ஒரு நல்ல ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. அதுவும் இல்லாம வந்து நம்ம வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாலாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. சுனிதா அவங்களும் மார்க்கெட்டிங் பேக்ரவுண்ட் கிடையாது, நானும் மார்க்கெட்டிங் பேக்ரவுண்ட் கிடையாது. ஜஸ்ட் அந்த வில்லிங்னஸ் இருக்கணும். நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைடு ஹசில நம்ம சக்சஸ்ஃபுல்லா கத்துக்கணும். அந்த வில் பவர் மட்டும் இருந்தா போதும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க இந்த பிசினஸ்ல என்ன செய்ய முடியும், உங்களால அந்த கன்சிஸ்டன்டா அந்த growth வந்து பார்க்க முடியும். ஓகே, நான் அப்போ மியூட் பண்றேன், பேக்ரவுண்ட் நாய்ஸ் புரியுது. யா, ஸோ கண்டிப்பா கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பிஸ்னஸ்ல. அண்ட் நானும் அதையும் நிறைய வாட்டி சொன்ன மாதிரி, இட் இஸ் நாட் எ குவிக் ரிச் ஸ்கீம். தெர் இஸ் நோ மிரக்கல் ஆர் தெர் இஸ் நோ மேஜிக் ஹேப்பனிங் that ஒரு மாசத்துலயே like you start making thousands and thousands of dollars. So this business is not that. We have told many people many times நாங்க in the live sessionsல. So this business will work only for the people who are consistent and who are I would say has belief in it, so அது ரெண்டு ரொம்ப முக்கியம். And we have like shown many success stories. எங்க பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா you can see lots and lots of success stories, and how it has changed life of so many people. And when I say change, it is not like small change, it is like a huge huge change. That's so right. something like that. Yeah, I think and I think, I don't know whether we touched base that. So but in the profession, in the business, it is done by everybody, like teachers, bankers, nurses, doctors. There are like many doctors also do this business as a side hustle. And I have asked them also, being a doctor, why do you do why do you do that? They have their own reasons. So IT professionals, so like hoteliers, adi madri. So this is being done by every professional, and homemakers, housewives with small kids, so this is that easy to do this business. So I just wanted to make a note. There's no there shouldn't be any hesitation. Okay, நான் ஒர்க் பண்ணது கிடையாது, எனக்கு ஒர்க்கிங் எக்ஸ்போஷர் கிடையாது, எனக்கு இன்டர்நெட் எக்ஸ்போஷர் கிடையாதுன்னு. ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்துன்னு இருந்தீங்கன்னா, இல்லைன்னா நீங்க எங்க ஆட் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா, தட் மீன்ஸ் யூ நோ வாட் டு டூ. ஸோ தட்ஸ் ஆல் யூ நீட். அவ்வளோ ஆக்சஸ், அவ்வளோ நாலேஜ் இருந்தா போதும் உங்களுக்கு. அது தவிர தேவை கிடையாது. பிகாஸ் ரெஸ்ட் எவ்ரி திங் இஸ் கவர்ட் as part of the training. Okay, I think we touched base most of the points. Yes. Okay, Correct, so thanks எல்லாருக்கும் அந்த பார்க்கறதுக்கு, who are going to watch us or who is watching us. Thank you so much. Next week திருப்பி நானும் அதையும் வருவோம், வேற ஏதாவது டாபிக் எடுத்துட்டு. Thank you so much. Thank you.